அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினமொரு சிந்தனையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான தமிழ் ஸ்டோரிங்க. ஹவு டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப், வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிற ஒரு அழகான கதை தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. என்னுடைய ப்ளேலிஸ்ட்டையும் மறக்காமல் பாருங்கள். வாங்க டாபிக்லார போகலாம். ஒரு நகரத்தில் ரவிங்கிற ஒரு இளைஞருக்கு மன நிம்மதியே இல்லைங்க. ரொம்பவே விரக்தியாக இருக்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்க்கையில் அவருக்கு கிடைத்த தோல்விகள் தாங்க, ஃபெயிலியர்ஸ் மட்டும்தாங்க அவரோட லைஃப் ஃபுல்லாகவே இருக்குது. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுமையாக இரவு பகல்னு பார்க்காம உழைச்சாலுமே அவருக்கு தோல்வி தாங்க கிடைக்குது. அவருக்கு பணத்தட்டுப்பாடும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, உப்பு விற்க போனால் மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தாங்க அவருடைய வாழ்க்கையும் இருக்குது. புவிக்க போனா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, நாம் பொறிவிக்க போனா பெரும் புயல் காத்து வீசு. அதனால் அவர் ரொம்பவே நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டார். அப்போ தான் அவருக்கு பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய குருஜியோட ஞாபகம் வந்துச்சு. அவர்கிட்ட போனால் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவர் அந்த ஆசிரமத்துக்கு போகிறாருங்க. போய் குருஜிக்கு வணக்கம் சொல்லிவிட்டு, குருஜி, எனக்கு மனசே சரியில்லை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில் தோல்வியும் ஏமாற்றம் தான் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. நான் என்ன தான் ராப்பகலாக கடுமையாக உழைச்சாலுமே எனக்கு அதற்கான பலன் கிடைக்கல. என்னால் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியல. பணப்பிரச்சனையும் என்னை பாடாப்படுத்துது. நான் எப்படி வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது? எனக்கு மன தைரியமே போயிடுச்சு குருஜி. நீங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. குருஜி அவர் சொல்கிறத அமைதியாக கேட்டுட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிற அவரோட நாயை பார்க்குறாரு. நான் உன்னோட கேள்விக்கு பதில் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி என்னோட நாயை நீ வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வரியா? அது காலையிலேருந்து எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த பையனும் நாயை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாருங்க. கொஞ்ச நேரம் கழித்து நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப ஆசிரமத்துக்கு கொண்டு வர்றாரு. 2 பேரையும் குருஜி பார்க்குறாரு. அந்த பையன் திரும்பி வரும்போது மனசு முழுக்க சந்தோஷத்தோட எந்த கவலையுமே இல்லாமல் இருந்தார். அந்த நாயை குருஜி பார்க்குறாரு. நாய் ரொம்பவே டயர்டாகி நாக்கை தொங்க போட்டுட்டு வந்து உட்காந்துருக்குதுங்க. குருஜி அதை கவனிச்சுட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் 2 பேருமே ஒரே ரூட்டில் தானே போனீங்க ஒன்றா, ஆனால் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க, ஆனால் என்னோட நாய் ரொம்பவே களைச்சி போயிருக்கே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பையன் குருஜிக்கிட்ட சொல்கிறான், நான் நேர் வழியில் தாங்க போனேன். உங்கள் நாய் வழியில் எந்த நாயை பார்த்துச்சுனாலும் அது துரத்தி பிடிக்க ஓடும், அப்புறம் திரும்பி என்னோட வரும். மறுபடியும் வேறு எந்த நாயாவது பார்த்தா திருப்பி துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிடும். அதனால தான் குருஜி ரொம்பவே களைச்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு குருஜி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நீ என்கிட்ட நான் எப்படி வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுன்னு கேட்டதுக்கு பதில் இதுதான்ப்பா, சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த நாய் மாதிரி தான் நீயுமே பலவிதமான கோல்ஸை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்த. உனக்கு ஒரு புது ஐடியா வந்துச்சுன்னா அதை நோக்கி போகிறது, அப்புறம் வேறு ஒரு புது ஐடியா வந்ததுன்னா அந்த இலக்கை விட்டுட்டு புது இலக்கை நோக்கி போகிறது. அதனால தான் உன்னால் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியல. உன் வாழ்க்கையில் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா நீ சரியான இலக்கை செலக்ட் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணு, அப்போ தான் நீ வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும்னு அந்த குருஜி சொல்கிறாருங்க. குருஜி சொன்னதை கேட்ட உடனே அந்த இளைஞருக்கும் நம்பிக்கை வந்துடுது. அவர் நன்றி சொல்லிவிட்டு கிளம்பிடுறாருங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னங்க, செட் ஏ கிளியர் கோல் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபாலோ இட். மற்றவங்க அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்கன்னு அவங்கள ஃபாலோ பண்ணால் இந்த பையனுக்கு வந்த நிலமை தாங்க. உங்களுடைய கோலில் ஆர்வத்தோடையும் உறுதியோடையும் ஃபோக்கஸ் பண்ணாலே சக்ஸஸ் வில் ஃபாலோ யூ. நிறைய பேர் லைஃப் பார்த்திங்கன்னா எதை ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கிளியர் கோலோ டெடிக்கேஷனோ இல்லாமல் இருப்பாங்க. திஸ் இஸ் லைக் ட்ரைங் டு ரைட் 2 boats அட் த சேம் டைம். நெவர் சேல் ஆன் 2 boatsன்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் 2 படகுல சவாரி பண்ண முடியுமாங்க? என்ன ஆகும்? தண்ணிக்குள்ளே தான் விழுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு பாதையை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை ஃபாலோ பண்ணால் நிச்சயம் உங்களால் உங்களுடைய லட்சியத்தை அடைய முடியுங்க. வாழ்க்கையில் வெற்றியும் அடைய முடியும், வெதர் இன் யுவர் ஸ்டடீஸ், கரியர் அண்ட் பர்சனல் கோல்ஸ். ஓகேங்க, இன்றைக்கி நீங்கள் இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேங்க. கேட்டால் சொல்லிடவா போகிறீங்க? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.